ஸ்டார்ட் பண்ணிடலாம். Okay. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் இந்த சிலுவை பாதையில் நம்பிக்கையும் நிலைத்தன்மையும் ஹோப் அண்ட் பெர்சிவரன்ஸ் என்ற தலைப்பிலே திருப்பாடுகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிலுவை பாதையானது இரக்கத்தின் ஆண்டு 2015 ஆண்டிலிருந்து உருவாக்கப்பட்டது. நாம் சிந்திக்க கூடிய சிந்தனைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் பல இடங்களில் கொடுத்த மறையுரைகள், அவருடைய சிந்தனைகள் இவற்றை மையமாக கொண்டிருக்கின்றது. தவக்காலம் இறைவனின் இதயத்திற்கு மிகவும் நேரியவையாக தேர்ந்து தெளிய தரப்பட்டுள்ள சிறப்பான காலம். இறை தந்தைக்கு பிடித்தமானவை எவை? பிறர் குற்றங்களை மன்னிப்பது, மற்றவர் மீது இரக்கம் காட்டுவது, அதன் மூலம் அவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து இறை இரக்கத்தின் ஒளிச்சுடர்களாக இவ்வுலகில் மிளிரச் செய்வது. இதுவே இறைவனுக்கு மிகவும் ஏற்புடைய செயல். இதையே நாம் நம் வாழ்வில் தேர்ந்து தெளிந்து செயல்பட நாளும் பயில வேண்டும். அவரது இரக்கம், கருணை, அன்பு, பரிவு, மன்னிப்பு இவைகளை தவிர வேறொன்றும் இறைவனை மகிழச் செய்யாது. இந்த இரக்கம், கருணை, அன்பு, பரிவு, மன்னிப்பு இவற்றை நாம் அனுபவிக்க வேண்டுமெனில் நம்மிடையே நம்பிக்கை இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, வீட்டிற்கு போம் என்று இயேசு பல்வேறு நபர்களை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கை நிலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். நேற்று நம்பினோம், இன்று நம்பவில்லை, நாளை எப்படியோ எனக்கு தெரியாது என்று இல்லாமல் எப்போதும் இறைவனை நம்புவோம். நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோடு பக்தியோடு சிலுவை பாதையில் பங்கெடுப்போம், பயன் பெறுவோம். அடிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் தியான சிந்தனை. நீதிமான் அநீதியின் நீதி சபையில் நிறுத்தப்பட்டுள்ளார். வீழ்ந்துள்ள மானிட சமூகத்தின் உண்மையும் ஒளியும் உயிருமானவர் மீது சுமத்தப்பட்டுள்ள எண்ணிலடங்கா குற்றங்கள். கலகம் செய்தார், கடவுளை பழித்தார், காட்டிக் கொடுத்தார். அவரை கொலை செய்ய கூட்டம் கூச்சலிடுகிறது. அவர்கள் கண்கள் அறியாமையால் கட்டப்பட்டுள்ளது. அறிவு பெயர் பிரச்சாரத்தால் மழுங்கப்பட்டுள்ளது. பொறாமையிலும் வெறுப்பிலும் மூழ்கிய தலைவர்கள் கபட நாடகத்தின் காய்கள் நயவஞ்சகமாக நகர்த்துகிறார்கள். மக்களின் அறியாமை அவர்களின் அதிகாரத்தின் அஸ்திவாரம். எல்லாவற்றிற்கும் மேலாக தீர்ப்பளிக்க வேண்டாம் என்றும் கண்டிக்க வேண்டாம் என்றும் நம்மை ஆண்டவர் கேட்கிறார். யார் கடவுளின் தீர்ப்பை தவிர்க்க விரும்புகிறாரோ அவர் தம் சகோதரர் அல்லது சகோதரியின் நீதிபதியாக தம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் தீர்ப்பிடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலோட்டமாகத்தான் காண்கிறார்களே ஒழிய தொலைநோக்கு பார்வை என்பது அவர்களிடம் இல்லை. ஆனால் தந்தையோ மனிதரின் உள்ள ஆழத்தை பார்க்கிறார். பகை உணர்வுகளாலும் பொறாமை உணர்வுகளாலும் தூண்டப்பெற்று நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவை எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குகின்றன என காண வேண்டும். பிறரை பற்றி தவறாக பேசுவது என்பது
அவர்களை தவறாக சித்தரித்து காட்டுவதாய் உள்ளது. அவர்களது புகழை குறைத்து வீண் பேச்சு போன்ற சபல கருத்துகளும் அவர்களை இரையாக்குகிறது. நேர்மறையாக கூறின் கண்டனம், தீர்ப்பு போன்றவற்றை வழங்குவதிலிருந்து நாம் விலகியிருக்கும் போது ஒவ்வொரு நபரிலும் உள்ள நன்மனத்தை எப்படி ஏற்பது என்பதை நாம் அறிய முடியும். நம் ஒருதலை பட்சமான நீதி தீர்ப்பாலும் அவரை பற்றி அறிந்த அனைத்து முன்சார்பு எண்ணங்களால் அவருக்கு நேரும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவரை பாதுகாக்கலாம். ஆனால் இரக்கத்தை வெளிப்படுத்த இது மட்டுமே போதுமானதல்ல. இயேசுவைப் போல இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்தையும் ஒப்புரவையும் தர வந்த அவரைப் போல நாம் உருவாக எப்போதும் மனமாற தயாராக இருக்க வேண்டும். பிரிவினையை உண்டாக்கும் ஒரு வார்த்தையை கூட நாம் பேசக்கூடாது. போரினை, சிறு சண்டைகளை உருவாக்கும் வார்த்தைகளை பேசக்கூடாது. புரணி பேசுவது கூடாது. புரணி பேசுதல் அவ்வளவு மோசமான செயல் அல்ல என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அது படுபாதகமான செயல். புரணி பேசுவது தீவிரவாதத்திற்கு சமம். ஏனெனில் புரணி பேசுகிறவன் தீவிரவாதியைப் போன்று வெடிகுண்டை சந்தடி இல்லாமல் எரித்துவிட்டு நழுவி விடுகிறான். அது அழிவை ஏற்படுத்துகிறது. புரணி பேசுபவர்கள் தங்கள் நாவினால் சமாதானத்தை அல்ல, பேரழிவையே உருவாக்குகிறார்கள். ஜெபம். பேரறிவின் ஊற்றே இறைவா, எங்கள் உண்மையும் ஒளியும் உயிருமானவரே, எங்கள் சித்தத்தை தெளிவாக்கு. புரணி பேசுவதை நாங்கள் நிறுத்தவும், பிறர் பற்றி துவேஷம் பேசுவதையும் குற்றம் சாட்டுவதையும் வெறுப்பு காட்டுவதையும் நிறுத்த எங்களுக்கு சொல்லித்தாரும். உண்மைக்கு சான்று பகரவும், பொய் விளம்பரங்களாலும் பொறாமை பேச்சினாலும் குழம்பி கிடக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உமது ஆலோசனையின் ஒளியினை அளிக்க சொல்லித்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரா துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சுமந்து செல்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிந்தனை. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், என் நுகம் இனிது, என் சுமை எளிது என்று எல்லாரையும் இருக்கரம் விரித்து வரவேற்ற கருணையின் தேவனின் தோள்களில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அறியாமையாலும் அகங்காரத்தாலும் அருளின் பேரறிவின் அணைகளிலிருந்து பருக மறுத்த கூட்டம் அடிமையின் நுகத்தடியை தங்கள் தோள்மேல் சுமக்க ஓடுகிறது. வாழ்க்கை ஒரு திருப்பயணம் என்பதை மறந்த கூட்டம் வாழ்வின் வழியாய் வந்தவரை வழிமறித்து நிற்கிறது. இயேசு தம்மை பின்பற்றிய மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் ஊக்கம் இழந்து சோர்வுற்று இருந்ததையும் ஆயரின்றி தொலைந்து போய் இருந்ததையும் உணர்ந்தார். அவர்கள் மேல் அவர் மிகுந்த பரிவு கொண்டார். மன்னிக்கவும் பிறருக்கு வழங்கவுமே இயேசு நம்மை அழைக்கின்றார். நாம் முதலில் கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டோம் என்பதால் நாம் இரக்கத்தின் கருவியாய் இருக்க வேண்டும். கடவுள் தமது நன்மைத்தனத்தை அளவு கடந்த தாராளமாக பொழிந்துள்ளார் என்பதை அறிந்து நாமும் பிறருடன் தாராளமாய் இருக்க வேண்டும். ஜெபம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எங்கள் கண்களையும் அறிவினையும் திறந்துவிடும்.
வாழ்க்கையை தொலைக்கின்ற எங்கள் அகங்கார அறியாமையை களைத்தருளும். எங்கள் பாதையில் உள்ள இடர்களை அடையாளம் காண எங்களுக்கு பார்வை தந்தருளும். பார்வையற்றவர் மற்றொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியாது. எங்களுக்கு உமது அறிவின் ஆற்றலையும் ஆர்வமுள்ள தெளிவான சிந்தனையை தாரும். மற்றவரின் அறியாமையை போக்கி உம்மை அறியவும் நேசிக்கவும் அதனை வாழவும் பயணத்தின் நிறைவாக காணவும் சொல்லித்தர எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். விழுந்தீர் சிலுவை பலுவோடு மீண்டும் எழுந்தீர் தூயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பலுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். சிந்தனை. பிறரின் பிணிகளை சுமந்தவர், அவர்களின் பசியினை போக்கியவர், அவர்களின் தாகத்தை தீர்த்தவர், இறந்தோரை உயிர்ப்பித்தவர். இதோ நன்றி கெட்ட நயவஞ்சக கூட்டத்தால் நிர்கதியாக வீதியில் வீசி எறியப்படுகிறார். ஆனால் அவர் வீழ்த்தப்படவில்லை. அவரே தாழ்ந்து பணிந்து மண்ணோடு மண்ணாகிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தவருக்கு மறு கன்னத்தை காட்டுகிறார். மேலாடையை கேட்டவருக்கு தன் உள்ளாடையையும் தந்து விடுகிறார். வீழ்ந்து தன்னை தேற்றிக்கொண்டு அவர்களுக்காக நமக்காக இன்னும் ஒரு மைல்கல் நடக்க தயாராகிறார். காட்டாராய் பாயும் கருணையின் நதி இவர். சிறு கூழாங்கற்களால் தடை போட முடியுமா? நம்மை அடைவதில் கடவுள் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. நான் என் சகோதர ஆயர்களுடனும் அருள் பணியாளர்களுடனும் இருப்பது போன்று கடவுள் எப்பொழுதும் கேட்பதற்கு தயாராய் உள்ளார். எல்லோரும் செய்ய வேண்டியது ஒன்றே. எல்லோரும் மன மாற்றத்திற்கான அழைப்பை ஏற்று திரு அவையால் வழங்கப்படும் இரக்கத்தின் இந்த சிறப்பு காலத்தின் போது நீதிக்கு தன்னையே கையளிப்பதாகும். இயேசுவின் பணியில் இரக்கம் என்பது ஒரு அடிப்படையான கூறாக மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு முறையாக மதிப்பளிக்கக்கூடிய நிலையில் இருந்து அவருக்கு செவி மடுத்தவர்களுக்கு இது உண்மையிலே அறைகூவல் விடுப்பதாய் உள்ளது. மறுபுறம் இயேசு சட்டத்தை கடந்து செல்கின்றார். சட்டம் யாரை பாவிகள் என்று கருதுகின்றதோ அவர்களுடன் அவர் சேர்ந்து இருப்பது அவரது இரக்கத்தின் ஆழத்தை நாம் உணர வழிவகுக்குகிறது. ஜெபம். கருணையின் ஊற்றே இறைவா, இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தவருக்கு மறு கன்னத்தை காட்டவும், மேலாடையை கேட்டவருக்கு உள்ளாடையை தரவும், ஒரு மைல் உடன் வரை கேட்பவருக்கு இன்னொரு மைல் தூரம் நடக்கவும் சொல்லித் தருவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக அவரே அதன்படி வாழ்ந்து காட்டினார். எங்கள் வீழ்ச்சியை விரும்புவோரையும் எங்கள் இழப்பை கொண்டாடுவோர்களையும் பொறுத்தருள எங்கள் இதயங்களில் உமது இரக்கத்தை ஊற்றெடுக்க செய்தருளும். தீமையை உமது நன்மை தனத்தால் மேற்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். ஆமென். தாங்கிட ஒன்னா துயரூற்றி
உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள், தாங்கிட ஒன்னா துயருற்றே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் ஸ்தலம். இயேசு தனது தாயை சந்திக்கிறார். இயேசுவே, உமது திருசிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளும். தான் பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்த செல்ல பிள்ளையை தாய் சீரழிந்த கோலத்தில் காண்கிறார். உயிர் தந்தவரும் வானக உணவாக மானிட உயிர்களின் பசியை போக்க வந்தவருமான தேவ மைந்தனின் உடலை சுமந்த இவரின் உதிரம் பேறு பெற்றது என்று புகழப்பட்டது. இப்பொழுதோ ஊருக்கே ஆழகால விஷம் தந்துவிட்டவரை பார்ப்பது போன்று அவர் இந்த வீதியில் பரிகாசத்தோடு நோட்டம் விடப்படுகிறார். பலருடைய மீட்பிற்கு படையலாக போகும் பழி பொருளான தன் மகனின் வேள்வியை தொடர இந்த தாய் தனது தாய்மையின் கண்மாய்களை அடைத்து கொண்டு கலங்கி நிற்கிறார். தன் மகன் பலியாக வேண்டும். பழிப்பொருளை சுமந்த இந்த பலிபீடம் காணிக்கை பவனியாய் இயேசுவின் பயணம் தொடர உடன் நடக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை செயல்பட வைத்தது இரக்கம் தவிர வேறு எதுவும் இல்லை. இரக்கத்தினால்தான் தாம் சந்தித்தவர்களின் இதயங்களை அறிந்து அவர்களின் மிக உள்ளார்ந்த தேவைகளுக்கு பதிலுரைத்தார். அடக்கத்திற்காக தம் மகனை எடுத்து வந்த நைன் ஊர் கைம்பெண்ணை அவர் சந்தித்த பொழுது துயரத்தில் இருந்த அந்த தாய் கொண்டிருந்த அளவிட முடியாத துன்பத்தின் பொருட்டு அவர் மீது மிகுந்த பரிவு கொண்டார். இறப்பிலிருந்து உயிர்ப்பித்து அவர் அவள் மகனை திரும்ப கொடுத்தார். எதை உண்பது அல்ல பிரச்சனை, உணவை பெற உழைக்க வாய்ப்பில்லை என்பது தான் மிக கொடூரமான பிரச்சனை. இன்று உழைத்து உணவை பெற வழி இல்லாத போது நமது மாண்பு தன்மானம் பறிபோகிறது. வேலையின்மை, வேலை வாய்ப்பில்லாதது நம்மை தன்மானத்தை இழக்கச் செய்கிறது. நம் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும். ஆணாக, பெண்ணாக, இளைஞனாக, குடி உரிமை சமூகத்தின் சம அந்தஸ்துள்ள குடிமகனாக நமது தன்மானத்தை காக்க வேண்டும். ஜெபம். கருணையின் ஊற்றே இறைவா, உமது திருமகனையே எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக அன்னை மரியிடம் பிறக்க செய்தீர். அவர் தனது சதையை எங்கள் அப்பமாக, இரத்தத்தை பானமாக தந்து எங்களை காக்கின்றார். தன் உடலையே பலியாக அளிக்கிறார். அவரையே உணவாக உண்ட நாங்கள் பிறர் பசி தீர்க்க பாடுபட மனம் தாரும். எங்கள் உடைமைகளை பகிர்ந்தளிக்க, உழைத்து உணவை தேடுவோருக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வழிவகுக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருத்தினார் தன்னை உன்னோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஐந்தாம் ஸ்தலம்.
சிமியோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். உலகின் பாவங்களை போக்கியவர், மானுடத்தின் சுமைகளை தாங்கியவர் எல்லாராலும் தனித்து விடப்பட்டுள்ளார். அவரால் வாழ்வு பெற்றவர்கள், வளமை சேர்த்தவர்கள் அவரை விட்டு விலகி ஓட வழிப்போக்கரான சிமியோன் சிலுவையில் சுமக்க நிர்பந்திக்கப்படுகிறார். தனது சொந்த நாட்டிலேயே இயேசு எதிரியாக பாவிக்கப்படுகிறார். அரசாட்சிக்குரியவர் புகலிடமற்று வந்தார் குடியேறியாக நிற்கிறார். அன்பு என்பது ஒருபோதும் வெறுமனே ஒரு கருத்து பொருளாய் இருக்க முடியாது. அது தனது அடிப்படை இயல்பிலேயே அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்தப்படும் உள் எண்ணங்கள், மனப்பான்மைகள், நல்லொழுக்கங்கள் போன்ற உறுதியான சிலவற்றை சுட்டிக்காட்டுகிறது. கடவுளின் இரக்கம் என்பது நம் ஒவ்வொருவருக்குமான அவரின் அன்பான அக்கறை. அவர் நம் நலனை விரும்புகிறார். நம்மை சந்தோஷத்துடன், நிறை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் காண விரும்புகிறார். இத்தகைய இரக்கமுள்ள அன்பு பாதையில்தான் கிறிஸ்தவர்கள் பயணிக்க வேண்டும். தந்தை அன்பு செய்வதைப் போலத்தான் அவருடைய பிள்ளைகளும் அன்பு செய்கின்றார்கள். அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். வாழ்வு பணத்தை பொறுத்தே அமைந்துள்ளது. பணத்துடன் ஒப்பீடு செய்யும்போது வேறு எதுவும் மதிப்போ மாண்போ அற்றது என்னும் தவறான சிந்தனை வலையில் வீழ்ந்து விடாதீர்கள். இது ஒரு பொய் தோற்றமே தவிர வேறொன்றும் இல்லை. இவ்வுலக வாழ்வை கடந்து நாம் பணத்தை நம்முடன் எடுத்து செல்ல முடியாது. பணம் நமக்கு மகிழ்ச்சியை கொணர்வதில்லை. இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு பேருருளில் குவிக்கப்படும் சொத்துக்களுக்காக வன்முறை சுமத்தப்படுவதென்பது ஒருவரை ஆற்றலற்றவர்களாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் மாற்றுகிறது. அண்மையிலோ காலம் கடந்தோ ஒவ்வொருவரும் கடவுளின் நீதி தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறோம். யாவரும் அதிலிருந்து தப்ப இயலாது. ஜெபம். பெரும் கருணையின் ஊற்றான எங்கள் கடவுளே, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற பெயரோடு உம் திருமகனையே எங்களுக்கு கொடையாக தாரை வார்த்து தந்தீர். தேவையில் உள்ளோருக்கு உதவிட மறுத்த எங்களை மன்னித்தருளும். புகலிடமற்ற எதிரியை புறக்கணித்த எங்கள் இரக்கமற்ற செயலை பொறுத்தருளும். பணத்தையே பெரிதாக நினைத்து மற்றவரிடம் பாராமுகமாக இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். வாழ்வின் விளிம்புக்கு விரட்டப்பட்ட நலிந்தோருக்கு உதவிக்கரம் நீட்டிட எங்கள் இதயத்தில் உமது இரக்கத்தின் ஊற்றுகளை திறந்துவிடும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். நிலையாய் பதிந்தது உன் வதனம், அன்பின் நிலையாய் மாறின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உன் வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோஸ்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். சிந்தனை. பார்த்த அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தி பார்வைப்பட்ட அனைவரின் முகங்களையும் பேரறிச்சலாலும் பெருங்கருணையாலும் சுடர்வீச செய்த திருமுகம் இரக்க கரைகளாலும் புளித்திடப்படலாலும் உருமாறியுள்ளது.
தரிசனம் வேண்டி தவமிருந்தவர்கள் முகம் சுளித்து விலகி செல்கிறார்கள். ஆனால் விரத்தி மகள் துணியுடன் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அருகில் இருந்தவர்களின் பாவமும் துரோகமும் படிந்த முகங்களை ஆழ்ந்த திருமுகத்தின் பிரதிபலிக்க செய்கிறாள். இன்றைய உலகில் எத்தனையோ நிலையற்ற துன்பம் நிறைந்த சூழ்நிலைகள் உள்ளன. தங்கள் குரலை எழுப்ப முடியாதவர்கள், தங்களது உடலில் தாங்கும் காயங்கள் எத்தனையோ உள்ளன. காரணம், அவர்களின் குரல் பணக்காரர்களின் அக்கறையின்மையின் காரணமாக அடக்கப்பட்டுள்ளது, மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜூபிலியின் போது இத்தகைய காயங்களை அதிகமாக குணமாக்கவும், ஆறுதலின் எண்ணெயால் அவர்களின் வலியை தணிக்கவும், இரக்கத்துடன் அவர்களை இறுக பற்றி கொள்ளவும், தோழமை உணர்வுடனும் விழிப்புள்ள கவனத்துடனும் அவர்களை குணமாக்கவும் திரு அவை அழைக்கப்படும். எது புதுமையானதோ அதை கண்டுபிடிப்பதில் அல்லது சலிப்பூட்டுகின்ற நடைமுறை ஒழுங்கிலோ நம் வீழ்ந்துவிடக்கூடாது. அழிவு உண்டாக்கக்கூடிய வெறுப்பு மனப்பான்மையை நாம் தடுத்து விலக்குவோம். உலகின் துன்பங்களையும் மாண்பு மறுக்கப்பட்ட நம் சகோதரிகளின் காயங்களையும் நாம் நம் திறந்த கண்களால் பார்ப்போம். உதவிக்கான அவர்களின் குரலை கருத்தில் கொள்ள நாம் கட்டாயப்படுத்துவோம் என்பதை குரலை கருத்தில் கொள்ள நாம் கட்டாயப்படுத்துகின்றோம் என்பதை கண்டுணர்வோம். நாம் அவர்களை சென்றடைய அவர்களுடைய உதவி செய்வோம். அப்பொழுது அவர்கள் நமது உடனிருப்பின், நமது நட்பின், நமது தோழமையின் அன்பை உணர்வார்கள். அவர்களது அழுகுரல் நம்முடையதாகட்டும். அப்பொழுது நாம் அவர்களிடம் இணைந்து அவ்வப்போது தலைவிரித்தாடும் அக்கறையின்மையாகிய தடைகளையும் பொய் முகத்தால் மூடப்பட்ட தன்னலகத பாசங்களையும் உடைத்தெறிவோம். ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே, காயப்பட்ட எங்கள் தெய்வீக மருத்துவரான உமகன் எங்கள் பிணிகளை தாங்குவதற்காக உமக்கு நன்றி. பிறரின் வழிகளுக்கும் மனவேதனைகளுக்கும் நாங்கள் காரணமாக இருந்ததற்காக எங்களை மன்னித்தருளும். நோயுற்ற எம் சகோதர சகோதரிகளிடத்தில் உம்மை காண மறந்து அவர்களுக்கு ஆறுதல் தர, அவர்கள் குணம் பெற உதவ மறந்ததற்காக எங்களை பொறுத்தருளும். இரக்கத்தின் ஊற்றுகளை எங்கள் இதயத்தில் திறந்து எங்கள் விழிகளில் வழிந்தோட செய்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவு வாழ்வு பெறுவார்களாக. ஆமென். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததினால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். இயேசு மீண்டும் கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் என்னை மீட்டருளினீர். சிந்தனை. உடல் ஊனமுற்றோரை குணமாக்கி கால்களில் வலுவிழந்தோருக்கு வலுவூட்டி நடக்கச் செய்தவர் நிர்கதியாக தரை மீது சாய்ந்து கிடக்கிறார். நம் பாவங்களின் கொடூர கண்களில் அவர் சிக்கி கிடக்கிறார். புதைக்குழியாக நாம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் நிலை பெற்றுவிட்ட ஊழலில் அவர் வீழ்த்தப்பட்டு விட்டார். அநீத செயல்முறைகளாலும் தீர்ப்புகளாலும் அவரை வழியிலேயே புதைக்க முற்படுகிறார்கள்.
லஞ்ச ஊழல் பழக்கத்தில் பங்கேற்போருக்கும் குற்றம் செய்வோருக்கும் இதே அழைப்பு தான் வழங்கப்படுகின்றது. இந்த அழுகிய புண் பழி தீர்ப்பதற்காக விண்ணகத்தை நோக்கி குரல் எழுப்பும் சாவான பாவமாக உள்ளது. காரணம், இது தனிப்பட்ட சமூக வாழ்வின் அடிப்படைகளையே அச்சுறுத்துகின்றது. இந்த ஊழல் பழக்கம் நம்பிக்கையுடன் நாம் எதிர்காலத்தை நோக்குவதற்கு தடையாக உள்ளது. காரணம், இதன் கொடுங்கோலாண்மை, பேராசை, வலுவற்றவர்களின் திட்டங்களை சிதைக்கிறது. ஏழைகளுக்கெல்லாம் ஏழைகளை நசுக்குகிறது. இது சமூகத்தின் பெரிய அவதூறுக்கு காரணமாகி அன்றாட வாழ்வு செயல்களை தனக்குள் சூழ்ந்தணைக்கின்ற பாவமாய் பரவுகின்றது. லஞ்ச ஊழல் இதயத்தை கடினப்படுத்தும் பாவச் செயல். இது கடவுளுக்கு பதிலாக பணம்தான் சக்தியின் வடிவம் என்னும் பொய் தோற்றத்தை உருவாக்குகின்றது. இது கபடச் செயல், அவநம்பிக்கை போன்றவற்றால் ஊற்றப்பெற்ற அருளின் வேலையாக உள்ளது. இத்தகைய சோதனையிலிருந்து யாரும் தம்மை தடைக்காப்புறுதி பெற்றவர் என நினைக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தி தூய பெரிய கிரகோரி நல்லெண்ணத்துடன் கூறியது, லஞ்ச ஊழல்தான் மிக மோசமான இடர். நாம் தனிப்பட்ட சமூக வாழ்விலிருந்து இதை விரட்ட விரும்பினால் எந்த தவறான செயலுக்கும் வெளிப்படையாய் கண்டனம் தெரிவிப்பதோடு நமக்கு முன்மதி, விழிப்பு, வாய்மை தவறாமை, ஒளிவின்மை போன்றனவும் தேவை. ஊழலை வெளிப்படையாக எதிர்த்து போராடவில்லையெனில் விரைவிலோ அல்லது காலம் தாழ்த்தியோ அதற்கு நாம் ஒவ்வொருவரும் உடந்தையாய் இருப்போராய் மாறிவிடுவோம். மேலும் அது நமது இருப்பையே அழித்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். ஜெபம். கருணையின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் பல நேரங்களில் ஊழல் செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்காகவும் அதற்கு துணை போனதற்காகவும் வருந்துகிறோம். நீதியின் மேல் நம்பிக்கை இல்லாமல் பொய்மையே வெல்லும் என்ற தவறான சித்தாந்தத்தை பரப்பியதற்காக வருந்துகிறோம். தீமையை தடுத்து நிறுத்தவும் பாதகம் செய்வோரை கண்டு பயம் கொள்ளாமல் அவர்களை திருத்தி நல்வழிக்கு கொணர எங்களுக்கு நல் மனதையும் மனத்திறனையும் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. இயேசு பாடுபட்ட 8ஆம் நிலை. இயேசு மகளிருக்கு ஆறுதல் தருகின்றார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் தியான கருத்து. பலரின் கண்ணீரை தம் கரங்களில் தாங்கிக் கொண்டவரை, நம் காயங்களுக்கு நம் கரங்களால் மருந்திட்டவரை எருசலேம் மகளிர் ஆதங்கத்தோடு பார்த்து புலம்புகின்றனர். நேர்ந்துள்ள அநீதியை குறித்து அங்கலாய்க்கும் அவர்கள் அவருக்கு உதவ முடியாமல் தவிக்கின்றார்கள். ஆயினும் தங்கள் சுகமான பாதுகாப்பு வட்டத்திற்குள் மறைத்து கொள்ளாமல் அவர்கள் புலம்பல் அவர்களது எதிர்ப்பு குரலால் பதிவாகிறது. நம் விசுவாசத்தின் மகிழ்ச்சி, நற்செய்தியால் வரும் மகிழ்ச்சி, இவையே ஒருவரின் விசுவாசத்திற்கு உரைக்கற்களாகும். மகிழ்ச்சி இல்லாமல் ஒருவர் உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியாது. நம் வாழ்வை மாற்றுவதற்கான சரியான தருணம் இதுவே. நம் இதயங்கள் தொடப்பட்ட அனுமதிக்கப்பட்டதற்கான காலம் இதுவே. மோசமான குற்றங்களுக்கு மத்தியிலும் நம் தீமையான செயல்களை செய்கின்ற போது அப்பாவி மக்களின் சொத்து, மாண்பு, உணர்வு, ஏன் அவர்கள் வாழ்வு முழுவதும் பிடுங்கப்பட்ட நிலையில் அவர்கள் அழுகுரலுக்கு நாம் செவிமடுக்கும் நேரம் இது. தீமையான பாதையில் ஒட்டி கொண்டிருப்பது ஒருவனை ஏமாற்றத்திற்கும்
மயக்கத்திற்கும் தான் இட்டுச் செல்லும். உண்மையான வாழ்வு என்பது சற்று முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. ஜெபம். கருணையின் ஊற்றேயம் இறைவா, எங்கள் ஆறுதலும் எங்கள் மகிழ்ச்சிக்கு ஆதாரமும் நீரே இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் சாவு கலாச்சாரத்தாலும் எங்களின் நம்பிக்கையினாலும் அவல ஓசையின் குரலாகவும் அழுகையின் முகமாகவும் நாங்கள் மாறிவிட்டதற்காக எங்களை மன்னித்தருளும். உமது மகிழ்ச்சியின் நற்செய்தியை நாங்கள் பரப்பிட இல்லாமையாலும் இயலாமையாலும் வாழ்வில் பிடிப்பை இழந்து அல்லலுறும் எம் சகோதர சகோதரிகளுக்கு உமது ஆறுதலை அளிக்க எங்களுக்கு உமது மகிழ்ச்சியின் நிறைவை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தாய். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசு பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக விழுகின்றார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையை எங்களை மீட்டருளினீர். சிந்தனை. நம்மை விடுவிக்க பாவ கட்டுகளிலிருந்து, பிளவுபடுத்தும் பகைமையின் சங்கிலி பிணைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவே இவர் வந்தார். ஆனால் பரிதாபமாக மண்ணில் சாய்ந்து கிடக்கிறார். நம்மை மீட்க அவர் கொண்ட ஏக்கத்தினால் மீண்டும் எழுகிறார். பயணம் தொடர்கிறது. இரக்கத்தின் பெரும் நதியான இவரின் வெள்ளோட்டத்தை தடுத்து நிறுத்த யாருக்கு சக்தி உண்டு? கடவுளின் பெரும் கருணையிலிருந்து யார் நம்மை பிரிக்க முடியும்? திரு அவையின் வாழ்வு, மானுட முழுமை, உலக முழுமை ஆகியவற்றை நாம் கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்படைப்போம். காலை பனி திவலையைப் போல அவரது இரக்கம் நம்மீது பொழியப்பட வேண்டுவோம். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டி எழுப்ப சேர்ந்து உழைப்போம். வரவிருக்கும் இவ்வாண்டு இரக்கத்தில் ஆழ்ந்து தோய்ந்ததாய் இருக்க வேண்டுமென மிகவும் ஆசைப்படுகின்றேன். அப்பொழுதுதான் நாம் வெளியே சென்று ஒவ்வொரு ஆணிடமும் பெண்ணிடமும் கடவுளின் நன்மைத்தனத்தையும் இரக்கத்தையும் கொணர முடியும். விசுவாசிகளிடமும் வெளியே இருக்கும் ஏனையோர் ஒவ்வொருடமும் ஏற்கனவே இறையாட்சி நம் நடுவில் உள்ளது என்பதன் அடையாளமாக இரக்கத்தின் நறுமணம் சென்றடைவதாக. இரக்கத்திற்கு சான்று பகரவில்லை எனில் மக்களிடமிருந்து தொலைவில் மயான அமைதி படர்ந்த பலன் தராத பாலைவனம் போல் வாழ்வு பயனற்றதாகவும் கனி தராததாகவும் மாறிவிடும். மீண்டும் ஒருமுறை இரக்கத்திற்கான மகிழ்ச்சியான அழைப்பை முன்னெடுக்க திரு அவைக்கு நேரம் வந்துவிட்டது. இதுவே நாம் வேர்களுக்கு திரும்பிச் சென்று நம் சகோதர சகோதரிகளின் வலுக்குறைவுகள், போராட்டங்கள் ஆகியவற்றை தாங்கும் தருணங்கள். இரக்கம்தான் நம்மை புதிய வாழ்வுக்கு மீண்டும் எழுச்சியூட்டும் சக்தியாய் உள்ளது. நம்மில் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் சந்திக்க தேவையான துணிவை படிப்படியாக அறிவுறுத்துகிறது. ஜெபம். பெரும் கருணையின் கடலே எங்கள் இறைவா, தீமையின் கட்டுகளிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். சிறைப்பட்ட சகோதர சகோதரிகள் மேல் கரிசனம் கொள்ளவும், அநியாய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாபவர்கள் நீதி பெற உதவிக்கரம் நீட்டவும் எங்களுக்கு அருள் தாரும். அடிமை கலாச்சாரத்தையும் மக்களை வீழ்த்தும் மூட பழக்கங்கள், போதைப் பொருட்கள் இவைகளை அழிக்க குரல் கொடுக்க எங்களுக்கு சக்தி தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். ஆமென்.
உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் ஸ்தலம். இயேசு நிர்வாணமாக்கப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் திருச்சிலுவையால் நீர் எங்களை எங்களை மீட்டருளினீர். மீட்டருளினீர். தனது சாயலிலும் உருவிலும் நம்மை படைத்தவர், மேன்மையையும் மாட்சியையும் நமக்கு ஆடியாக உடுத்தியவர் நிற்கதியாக நிற்கின்றார். நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக, அரச குருத்துவ திருக்கூட்டமாக, பரிசுத்த குலமாக சுவீகரித்து கொண்டவரின் ஆடைகள் களையப்பட்டு ஒரு மாமிச குவியலாக அவமானப்படுத்தப்படுகிறார். நம் உடலை ஏற்றுக்கொள்வதும் அதை மதிப்பதும் பேணி பராமரிப்பதும் மானிட சுற்றுப்புற சூழலியலில் ஒரு முக்கிய கூறாகும். மானிட உறவுகள் துளிர்க்கின்ற சந்திப்புகளில் நமது சுய ஆளுமையை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமானால் நம் ஆண் அல்லது பெண் உடற்கூறுகளை மதிக்க தெரிவது அவசியம். எல்லா உடல் தன்மையும் கடவுளின் முகவண்ணமே என்று ஏற்றுக்கொள்கிற போதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடவுள் தந்துள்ள தனித்தன்மையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள முடியும். பால் இன வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியாததால் அவைகளை புறக்கணிப்பது சமூகமான வாழ்வுக்கு ஆரோக்கியமான மனநிலை அல்ல. அவரின் உடல் துன்புறுத்தப்பட்ட, நசுக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட, சத்து குறைவான, உணவூட்டப்பட்ட, நாடு கடத்தப்பட்ட நபர்களின் உடலில் பார்க்கக்கூடிய வகையில் உள்ளது. அவை நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படவும் தொடப்படவும் அக்கறை கொள்ளப்படவும் வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையை விட்டு செல்ல நம்மையே நாம் தயாரிக்கும் போது அன்பின் அடிப்படையிலேயே நாம் நீதி தீர்ப்பு வழங்கப்படுவோம் என்ற புனித சிலுவை யோவானின் வார்த்தைகளை நாம் மறவாதிருப்போம். ஜெபம். கருணையின் கடலே எம்பா, உமது கைவன்மையாலும் மானிட பிறப்பாலும் எங்கள் உடலை உமது மாண்பின் புனிதத்தின் கோயிலாக படைத்துள்ளதற்காக நன்றி. பல நேரங்களில் அதனை தீமைக்கும் பகைமைக்கும் பாவத்திற்கும் கருவியாக பயன்படுத்தியதற்காக எங்களை மன்னித்தருளும். மற்றவர்களையும் எங்கள் சுகபோகத்திற்கும் லாபத்திற்கும் பயன்படுத்தும் எங்கள் சுயநலப் போக்கை மாற்றியருளும். வன்கொடுமைகளிலிருந்தும் பாலியல் குற்றங்களிலிருந்தும் குழந்தைகளை காத்திட நாங்கள் துணை புரியவும், மனித உடல் உமது மாண்பின் இருப்பிடம் என்பதை உணர்ந்து வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார்.
இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையாலே எங்களை மீட்டருளினீர். பாறை பிளந்து பாலைவனத்தில் மக்களின் தாகம் தீர்த்தவர் இவர். இவரே உயிருள்ள தண்ணீர். இவர் தரும் தண்ணீரை அருந்துவோர் என்றுமே தாகம் கொள்ள மாட்டார். ஆனால் அவர் கழு மரத்திலேற்றப்பட்டு கதறுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். உயிரின் ஊற்று இவரின் விழாவிலிருந்து பாய்ந்தோடுகிறது. இரக்கத்தை செயல்படுத்துவது என்பது கடவுளுக்கே உரிய ஒன்று. அவர் தம் பேராற்றலை குறிப்பாக இவ்வகையில் வெளிப்படுத்துகிறார். புனித தாமஸ் அக்யூனாஸ் வார்த்தைகள், கடவுளின் இரக்கம் அவரது வலுவின்மையின் அடையாளமாய் இருப்பதை விட அவரது பேராற்றலை குறிப்பதாய் உள்ளதாக காட்டுகின்றன. இக்காரணத்தால் தான் திருவழிபாட்டின் மிக தொன்மை வாய்ந்த சபை மன்றாட்டுக்கள் ஒன்றில் நாம் இவ்வாறு ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளே, எல்லாவற்றிற்கும் மேலாக உமது இரக்கத்திலும் மன்னிப்பிலும் உமது ஆற்றலை வெளிப்படுத்துபவரே, மானிட வரலாறு முழுவதும் கடவுள் உடனிருப்பவராக, நெருக்கமானவராக, அருள்பவராக, தூயவராக, இரக்கமுடையவராக எப்பொழுதும் இருந்து வருகிறார். திருப்பாடல்கள் சிறப்பான விதத்தில் அவரது இரக்க செயலின் பேராற்றலை முன்கொணர்கின்றன. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகொழினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். ஏழைகளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பது மிக கொடுமையான பிரச்சனைகளில் ஒன்று. பாதுகாப்பான குடிநீர் அடிப்படையான மனித உரிமை. அது மனித இருத்தலுக்கு மிக அவசியம். மற்ற மனித உரிமைகளுக்கு அடிப்படை சுத்தமான குடிநீர் மறுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு இன்றைய உலகம் நிறையவே கடன்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்களின் மறுக்கப்பட முடியாத மனித மாண்பிற்கு அடிப்படையான உரிமையை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெபம். கருணையின் ஊற்றே இறைவா, எங்கள் உடல் பசி, தாகம், அறிவு பசி, ஞான பசி, மகிழ்ச்சி பசி, எல்லா பசிகளையும் நிறைவு செய்ய உம்மால் மட்டுமே முடியும். புனித அகஸ்தினாரோடு நாங்களும் உணர்கிறோம். உம்மை அடைந்தால் அன்றி நாங்கள் நிறைவு பெற மாட்டோம். எனவே நற்செய்தி மதிப்பீடுகளில் வழியாக உம்மோடு என்றும் எங்களை இணைத்துக் கொள்ள வரம் தாரும். உடல் மற்றும் ஆன்ம தாகத்தை தீர்க்கும் அறப்பணியில் நாங்கள் ஈடுபட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. இன்னுயிர் அகன்றது உம்மை விட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிர் அகன்றது உம்மை விட்டு, எனக்காக இறைவா, எனக்காக இனப்பட வந்தீர், எனக்காக இனப்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். வாழ்வின் ஆரம்பமும் முடிவுமானவர், முடிவில்லா வாழ்வின் ஊற்றானவர், கழுமரத்தில் தனது ஆவியை துறக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது. சிலுவையில் தொங்கும் இவர் தன்னை கொன்றவர்களுக்கு தரும் விடுதலை பத்திரம். அவர் தலை சாய்த்து உயிர் பலியாக்க, உண்மையிலே இவர் கடவுளின் மகன் என்ற சாட்சிய குரல் உலகின் கடைக்கோடி முதல் எதிரொலிக்கிறது.
கடவுளின் நீதி என்பது இயேசு கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பிலிருந்து வழிந்தோடும் அருளாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ள அவரது இரக்கமே. இவ்வாறு நம் அனைவர் மீதும் உலகம் முழுமை மீதும் கிறிஸ்துவின் சிலுவைதான் கடவுளின் நீதி தீர்ப்பாய் உள்ளது. காரணம், இதன் வழியாகத்தான் அவர் நமக்கு புதிய வாழ்வையும் அன்பின் உறுதிப்பாட்டையும் வழங்கியுள்ளார். கடவுள் எப்பொழுதும் மன்னிக்க தயாராக உள்ளார். வியப்பூட்டும் வகையிலும் தொடர்ச்சியாக புதிய வழிகளிலும் மன்னிப்பதால் அவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. இருப்பினும் பாவத்தின் அனுபவத்தை நாம் அனைவரும் நன்கு அறிந்துள்ளோம். நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை தெரிந்திருந்தாலும் பாவத்தின் கனமான சுமையை நாம் உணர்கிறோம். அருளின் உருமாற்றும் சக்தியை நாம் உணர்ந்திருந்தாலும் தவறி விழுந்த நிலைக்குரிய பாவத்தின் விளைவுகளையும் நாம் உணர்கின்றோம். மன்னிக்கப்பட்டாலும் கூட நாம் பாவங்களின் மனப்போராட்ட விளைவுகளை தொடர்ந்து இருக்கத்தான் செய்கின்றன. ஒப்புரவு அடையாளத்தில், அருள் அடையாளத்தில் கடவுள் நம் பாவங்களை உண்மையிலேயே துடைத்து அழித்து மன்னிக்கிறார். ஜெபம். கருணையாம் பெரும் கடலே இறைவா, எல்லைகளை தாண்டி எங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் கற்பனைகளையும் கடந்த உம் பெரும் கருணைக்காக நன்றி. நாங்கள் அழிந்து விடாமல் நிறை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உம் ஒரே பேரான மகனையே விலையாக அளித்துள்ளீர். அவர் தன்னையே வெறுமையாக்கி தம் இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி போக்கியுள்ளார். நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கவும் உமது கருணையின் காவல் தூதர்களாக வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். துயருற்று துடித்தால் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மாடி சுமந்து, துயருற்று துடித்தால் உளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. தாய் மடியில் மகன். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் எங்களை மீட்டருளினீர். சிந்தனை. அன்று 3 ஞானிகள் பாலன் இயேசுவை மரியாளோடும் சூசையோடும் கண்டு பரவசமானார்கள். 33 வருடங்களுக்கு பிறகு இன்று மகனின் உயிரற்ற உடலை இப்பாருலகமே வேடிக்கை பார்க்கின்றது. நயவஞ்சகர்களாலும் நம்பிக்கை துரோகிகளாலும் சிதைத்து அழிக்கப்பட்ட இந்த உடலை தாங்கும் அன்னையின் விழிகளில் வேதனையின் கண்ணீர். ஆனால் உள்ளத்திலிருந்து வடிவதோ மன்னிப்பின் கருணை. வேறு என்ன செய்வார் இந்த அன்னை? தாயை போல பிள்ளை, பிள்ளையை போன்ற தாய். அவர் சொல்லுவது போல் செய்யுங்கள் என்றவர் அவர் செய்வது போல செய்கின்றார். மரியாவை போன்று யாருமே மனு உருவேற்ற மறைபொருளை மிக ஆழ்ந்து கண்டுணர்ந்தது இல்லை. இரக்கத்தின் உடனிருப்பு மனு உருவு ஏற்ற பின் அவரது வாழ்வு முழுவதும் ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடியதாய் மாறி சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தவரின் தாய் அவரது அன்பின் மறைபொருளில் மிக நெருக்கமாக பங்கேற்ற காரணத்தால் இறை இரக்கத்தின் திருப்பிட முற்றத்திற்குள் நுழைந்து விட்டார். கடவுளின் மகனுடைய தாயாக தெரிவு செய்யப்பட்ட மரியா அந்த தருணத்தில் இருந்து கடவுளின் அன்பால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை பேழையாக திகழ தயார் செய்யப்பட்டார். அவர் தமது இதயத்தில் இயேசுவாகிய தம் மகனோடு உள்ள முழுமையான தம் ஒன்றிப்பில் இறை இரக்கத்தை மதிப்பு மிக்கதாய் வைத்து பாராட்டினார். ஜெபம்.
கருணையின் பேருருவே இறைவா, ஒரு தாயின் உதிரத்தோடு எங்களை அன்பு செய்து உம் திருமகனின் தாயே எங்கள் வாழ்வு பயணத்தின் வழித்துணையாக எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. அவரின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது கழிவிரக்கம் கொள்ளவும் அவர்களின் மீட்பு பாதையில் உடன் நடக்கவும் எங்களுக்கு உறுதி தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து நன்றி செலுத்துகிறோம். தியான சிந்தனை. இறை அரசு வந்துவிட்டது, மனம் திரும்ப நற்செய்தியை நம்புங்கள் என்று நம்பிக்கையின் விதைகளை ஊற்றியவர் இன்று ஊருக்கு வெளியே மண்ணில் புதைக்கப்படுகிறார். இல்லை, அவர் விதைக்கப்படுகிறார். ஒளி அணைக்கப்படவில்லை, இது வடவாக்கினியாக உயிர்க்கும் வரை மறைக்கப்படுகிறது. உயிர் ஓய்வெடுக்கிறது, ஓய்ந்து போகவில்லை. நம்பிக்கை என்றும் சாகாது, அன்பு என்றும் நிலைக்கும். இதுவே நமது விசுவாச வேர் துளிர்ப்பும். சிலுவையில் அறையப்பட்டு உயிர் போன பின்பும் மன்னிக்கவும் மற்றவர்களுக்கு தன்னை வழங்கவுமே இயேசு நம்மை அமைக்கிறார், அவர் அழைக்கிறார். நாம் முதலில் கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டோம் என்பதால் நாம் இரக்கத்தின் கருவியாய் இருக்க வேண்டும். கடவுள் தமது நன்மைத்தனத்தை அளவு கடந்த தாராளமாக பொழிந்துள்ளார் என்பது அறிந்து நாமும் பிறருடன் தாராளமாய் இருக்க வேண்டும். எனவே தந்தையைப் போல் இரக்கமுள்ளவர்களாய் என்பதுதான் இப்புனித ஆண்டின் கடைபிடிக்கும் பொன்மொழியாக உள்ளது. இரக்கத்தில் தான் கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதற்காக எதிர்பாராமலும் தம்மையே முழுவதும் வழங்கினார். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவ வருகிறார். எல்லாம் அழிந்துவிட்டது என்று அவநம்பிக்கை வேண்டாம். மனிதர்கள் அழிவுக்குரியவர்களாகவும் மீண்டும் கிளர்ந்தெழும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் தனி மனித சமூக கட்டுகளை உடைத்தெறிந்து மனிதனால் மீண்டும் நல்லதை தேர்ந்தெடுத்து புதிய ஆரம்பத்திற்கு தயாராக முடியும். கடந்தவைகளை அலசி ஆராய்ந்து தவறுகளை ஏற்றுக்கொண்டு விடியலில் புதிய பாதையால் நம்மால் மீண்டும் பயன்பட முடியும். நல்லவர்களாக, அழகிற்காக, உண்மைக்காக நாம் செயல்பட எந்த சக்தியாலும் தடை செய்ய இயலாது. இறைவரின் பேரருள் உகந்த முறையில் செயல்பட அவரே நமக்கு தந்துள்ள நம் உள் மன ஆற்றலை யாராலும் அழிக்க இயலாது. இந்த மனித மாண்பினை மறக்க வேண்டாம் என்று உலகுள்ள அனைவரையும் பணிவுடன் வேண்டுகின்றேன். இந்த ஆற்றலை நம்மிடமிருந்து பறிக்க யாராலும் இயலாது. ஜெபம். கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எங்களுக்காக கல்வாரியில் கொல்லப்பட்ட செம்மறியை எங்கள் பாவங்களின் பரிகார பலியாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. அவரைப் போல நாங்களும் பலன் கருதாமல் உதவிடவும் பதில் அன்பு எதிர்பார்க்காமல் மற்றவர்களை அன்பு செய்யவும் அருள் தாரும். எங்கள் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்ய இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கும் உதவிட தாராள உளம் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆயிரம் மரித்த விசுவாசிகள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். ஆமென். இப்பொழுது உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். உலகத்தில் இருக்க எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித புனித மரியே, மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, நம்பிக்கை என்பது என்றும் நிலையாய் நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று. இந்த முடிவு ஜெபத்திலே 2 இறை வார்த்தைகளை உங்களுக்கு சிந்தனையாக படைக்கின்றேன். நாம் சிந்தித்த அனைத்து சிந்தனைகளிலும் பணம், பதவி, பட்டங்கள் அனைத்தையும் நாம் பார்த்தோம். அனைத்துமே ஒரு நாள் நம்மை விட்டு சென்றுவிடும். ஆனால் 3 மட்டுமே நிலையாய் உள்ளன என தூய பவுலடிகளார் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு 3மே நிலையாய் உள்ளன. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது இறைவசனத்திலே, உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பெயர்ந்து போய் கடலிலே விழும் என்று கூறினாலும் அது நடக்கும் என்று இயேசு கூறுகின்றார். எனவே நம்பிக்கை நிலையானது, நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதது. நமக்கு சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்பதே இன்றைய முடிவு ஜெபம் நமக்கு கூறுகின்றது. எனவே நம்மில் நம்பிக்கை வைப்போம், பிறரில் நம்பிக்கை வைப்போம், இறைவனில் நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கை என்றும் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்க இறைவனது அருளை வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்கு உடல் சுகம் வேண்டும், ஆண்டவரே அறிவு வேண்டும், ஆண்டவரே பணம் வேண்டும், ஆண்டவரே பயணத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்று பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற நாம் இன்று திருத்துதர்களைப் போல ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் என்று ஜெபிப்போம். இறைவன் நமது ஜெபத்தை கேட்பார். கருணை கடலே இறைவா, உம் திருமகனின் பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் உமது பேரிரக்கத்தை எங்கள் மீது பொழிந்துள்ளதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது கருணையினால் எங்களை நிரப்பும். அதனால் உமது இறையரசு பாதையில் நாங்கள் நடந்து எல்லாரிடமும் உமது அன்பையும் அருளையும் பகிர்ந்து வாழவும் எங்களுக்கு நீர் வாய்ப்பளித்தருளும். இதை எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் இறுதி ஆசிரியருக்கு செல்வோம். ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அரண்மனையிலே ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அறைக்கு ஒரு கதவும் இருக்கின்றது, கதவிலே ஒரு பூட்டும் இருக்கின்றது. இது எல்லாமே பெருசுதான். அரண்மனை, அறை, கதவு, பூட்டு. ஆனால் சின்ன சாவியை வச்சுதான் நம்ம அந்த கதவை திறக்கிறோம், அறைக்குள் புகுகிறோம், அரண்மனையை சுற்றி பார்க்கிறோம். எனவே நம்பிக்கை என்னும் சாவியினால் நம் இதயத்தை திறப்போம், இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. Thank you. Thank you, Krishna. Thank you. அருமை அருமை, நல்லா இருந்தது. ஆண்டவர் ஆசீர்வதி.